அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று தேவனுடைய வார்த்தையை தியானித்து முடிவில் உங்களுக்கு தேவைகளுக்காக ஜெபிப்போம். வேதாகமம் ஏன் உலகிலேயே சிறந்த புத்தகம்? தேவனுடைய ஜீவ வார்த்தையின் வல்லமை. ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாம் வேதாகமத்தின் மகத்துவத்தை பற்றி சிந்திக்கப் போகிறோம். உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதனின் வாழ்க்கையை மாற்றும், நம்பிக்கையை கொடுக்கும், தேவனை அறிமுகப்படுத்தும் புத்தகம் வேதாகமம் மட்டுமே. இன்றைய தியானத்திற்காக நாம் சங்கீதம் 119 அதிகாரம் 105 வாசிப்போம். உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. இருட்டில் ஒரு விளக்கு எவ்வளவு அவசியமோ அதுபோல வாழ்க்கையின் குழப்பங்களிலும் முடிவுகளிலும் சோதனைகளிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிறது. நாம் எந்த வழியில் நடக்க வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை வேதாகமம் தெளிவாக கற்றுத்தருகிறது. பலர் மனச்சோர்வு, பயம், தனிமை, தோல்வி போன்றவற்றால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது நம்பிக்கை பிறக்கிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதி கிடைக்கிறது. வேதாகமம் வெறும் படிப்பதற்கான புத்தகம் அல்ல. அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது அதனுடைய குணம் மாறுகிறது. கோபம் அன்பாக மாறுகிறது, பயம் தைரியமாக மாறுகிறது, வெறுப்பு மன்னிப்பாக மாறுகிறது. வேதாகமத்தை வாசிக்கும் ஒருவர் தேவனோடு அதிகமாக பேச ஆரம்பிப்பார். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி ஜெபிக்க கற்றுக்கொள்வார். அப்போது ஜெபமும் விசுவாசமும் வளரத் தொடங்கும். ஒரு நாளைக்கு சில வசனங்களாவது வாசியுங்கள். வாசித்ததை தியானியுங்கள். அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்கும். ஆம், அன்பானவர்களே, சங்கீதக்காரன் சொன்னது போல, உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இன்று முதல் தினமும் வேதாகமத்தை வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையை நம் இதயத்தில் வைத்துக் கொள்வோம். அதன்படி வாழ முயற்சிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தமது வார்த்தையினால் வழிநடத்தி ஆசீர்வதித்து சமாதானத்தில் நிரப்புவராக. ஆமேன். பரிந்துரை ஜெபம். பல்வேறு தேவைகளுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். உடல்நல குறைவினால் அவதியுற்றுபவர்களுக்காக ஜெபம். வேதாகமம் வசனம் சொல்கிறது, நான் உனக்கு சுகமளிக்கிற கர்த்தர். யாத்திராகமம் 15 அதிகாரம் 26 வசனம். ஆம், அன்பின் பரலோக பிதாவே, இன்று நோயினால் துன்பப்படுகிற ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். மருத்துவமனையில் இருப்பவர்களையும், வீடுகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும், பலவீனமாக இருப்பவர்களையும் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு தைரியத்தையும் மன அமைதியும் நம்பிக்கையும் தாருங்கள். மருத்துவர்களுக்கு சரியான ஞானத்தை அளித்து சிகிச்சை நல்ல பலன் அளிக்கும்படி கிருபை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது சமாதானத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். வேலை தேடுபவர்களுக்கான ஜெபம். வேதாகம் வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவர் அதை நிறைவேற்றுவார். சங்கீதம் 37:5. ஆம் கர்த்தாவே, வேலை இல்லாமல் காத்திருக்கின்ற அனைவரையும் உமக்கு முன்பாக ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பை திறந்து வையும். நேர்முக தேர்வுகளில் தைரியமும் ஞானமும் அருளும். அவர்களின் திறமைகள் சரியான இடத்தில் மதிக்கும்படி வழிநடத்தும். அவர்களின் குடும்ப தேவைகளை நீர் சந்திப்பீராக. ஆமேன். குடும்ப சமாதானத்திற்கான ஜெபம். வேதாகம வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். யோவான் 14:27. அன்புள்ள ஆண்டவரே, சண்டை, பிரிவு, மனக்கசப்பு உள்ள குடும்பங்களை உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். கணவன் மனைவி உறவை பலப்படுத்தும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே அன்பு வளரச் செய்யும். மன்னிக்கும் மனதையும்
ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் கிருபையை தாரும். ஒவ்வொரு வீட்டிலும் உமது சமாதானம் நிலைத்திருக்கட்டும். ஆமேன். கடன் பிரச்சனைக்கான ஜெபம். வேதாகம வசனம் குறிப்பிட்டுள்ளது போல, என் தேவன் தமது ஐசுவரியத்தின்படி உங்கள் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பரலோக பிதாவே, கடன் சுமையால் வேதனைப்படுகின்ற அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஞானமாக பணத்தை நிர்வகிக்க உதவும். நேர்மையான வருமான வாய்ப்புகளை திறந்து வையும். அவர்களின் தேவைகளை சந்தித்து கடன் சுமையிலிருந்து படிப்படியாக விடுதலை அளிப்பீராக. உமது கிருபை அவர்களை வழிநடத்தட்டும். ஆமீன். மாணவர்களுக்கான ஜெபம். வேதாகம வசனம் சொல்லியுள்ளது போல, உங்களில் ஒருவனுக்கு ஞானம் குறைவாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன். யாக்கோபு 1:5. கர்த்தரே, படித்து வரும் மாணவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு ஞானம், நினைவாற்றல், கவன சக்தி மற்றும் நல்ல உடல்நலம் அருளும். தேர்வுகளில் அமைதியையும் நல்ல முடிவுகளையும் அளிக்கும். தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து காத்து நல்ல எதிர்காலத்திற்கு வழிநடத்தும். ஆமீன். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கான ஜெபம். வேதாகம வசனம், உன் கைகளின் கிரியையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:12. கர்த்தராகிய ஆண்டவரே, சிறு தொழில், வியாபாரம் மற்றும் பல்வேறு தொழில்களில் உழைக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். நேர்மையான உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கச் செய்யும். நஷ்டத்தை லாபமாக மாற்றும் ஞானத்தையும் சரியான முடிவுகளை எடுக்கும் அறிவையும் அருளும். அவர்களின் தொழிலை வளரச் செய்து பல குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும். ஆமீன். மன அழுத்தம், பயம் மற்றும் மன வேதனையில் இருப்பவர்களுக்கான ஜெபம். வேதாகம வசனம் குறிப்பிட்டுள்ளது போல, எதை குறித்தும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரிவிங்கள். எல்லா அறிவுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்கும். பிலிப்பியர் 4:6-7 உள்ள வசனங்கள். அன்புள்ள இயேசுவே, மன அழுத்தம், பயம், கவலை, தனிமை மற்றும் மன வேதனையில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களின் இருதயத்தை உமது சமாதானத்தால் நிரப்பும். நம்பிக்கை இழந்து இருப்பவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும். சரியான ஆலோசனை, குடும்ப ஆதரவு மற்றும் தேவையான மருத்துவ உதவிகளை பெற வழி நடத்தும். உமது அன்பு அவர்களின் மனதில் பயத்தை நீக்கி உறுதியையும் ஆறுதலையும் அளிக்கட்டும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். தொடர்ந்து உங்கள் வீடுகளில் ஜெபம் செய்யுங்கள். பரிசுத்த ஆவியினால் ஜெபம் செய்யுங்கள். ரட்சிப்பை பெற்ற அனைவரும் ஜெபம் செய்யுங்கள். உங்கள் வீட்டில் அற்புதம் நிகழும். ஆமேன். இதை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏனெனில் அவர்களும் இந்த ஜெபத்தினை கேட்டு அவர்கள் மனதில் இருக்கும் மன அழுத்தம், நோய் நொடிகள் எல்லாம் தீர இறைவனை ஜெபிப்போம். மற்றும் உங்கள் ஜெப உதவிகள், பிரேயர் ரெக்வெஸ்ட் தேவைப்பட்டால் கமெண்டில் பதிவிடவும். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.